டுபிசெல் நிறைய பேர் டுபிசெல்ல நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யுஏஇல ஏமாந்துட்டு இருக்கீங்க. நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் ஜி. டுபிசெல்ல எப்படி நீங்க ஏமாறீங்க, எப்படி ஏமாறாம இருக்கணும்ங்கிறது வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவேன். ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் டுபிசெல்ல ரொம்பவே ஸ்கேம்ல மாட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் டுபிசெல்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்திருக்காரு. மொபைல் போன் வாங்கலான்னு சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு டுபிசெல்ல. அப்போ ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் மொபைல் போன் சேல்ஸுக்கு இருக்கிறதாட்டு, ஐபோன் இருக்கிறதாட்டு போட்டிருக்காரு. இவரும் நம்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு வாட்ஸ்அப்ல டச் பண்ணிருக்காரு, டுபிசெல்லையும் டச் பண்ணிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் இன்னொரு எமிரேட்ஸ்ல இருக்கிறேன், நீங்க இருக்கிற எமிரேட்ஸுக்கு என்னோட ப்ராடக்ட் நான் உங்களுக்கு அனுப்பணும்னா என்னோட ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விடுறேன். அவரு இந்த ப்ராடக்ட மொபைல் போனை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. இதுக்காக 3000 dirhams நீங்க கொடுக்கணும். இந்த ப்ராடக்டோட ரேட் 3000 dirhams இருக்காரு. இவரும் மொபைல் போன் வாங்குற ஆசையில நம்பி காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு துபாயில ஒரு லொகேஷன் போயிருக்காரு. அந்த லொகேஷனுக்கு ஒரிஜினல் ஓனர் டுபிசெல்ல பேசினவர் வராம அவரோட ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த ஃப்ரெண்டு அந்த மொபைல் போன் ப்ராடக்ட ஐபோன் நம்பி எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்திருக்காரு. இவரும் ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுத்து கொடுத்துட்டு அர்ஜென்டா நான் கிளம்பணும் அப்படின்னு மொபைல் போனையும் கொடுத்துட்டு அந்த பர்சன் கிளம்புறாரு. ஐபோன் அப்படின்னு நம்பி இவர் வீட்டுக்கு வந்து பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஐபோன் இல்ல, ஐபோன் மாதிரி காப்பி. அதை ஓபன் பண்ணி இன்சைட் பார்க்கும்போது போர்டு எல்லாமே ஆண்ட்ராய்டோட சிஸ்டம்ல இருந்திருக்குது. அப்போ இவரு என்ன பண்ணணும்னு தெரியாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மொபைலோட ஒரிஜினல் ஓனர் யாருக்கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, டுபிசெல்ல ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணேன், பட் அவர் இன்னொரு பர்சன் அனுப்பினாருன்னு. சோ போலீஸால இந்த கேஸ எடுக்க முடியல. சோ இவரை ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இவர் 3000 dirhams லாஸ் பண்ணி மொபைல் போன் ஐபோன் நம்பி வாங்கி ஏமாந்துட்டாரு. சோ இவர் இந்த மேட்டர்ல என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த பர்சனோட எமிரேட்ஸ் ஐடி கண்டிப்பா வாங்கியிருக்கணும். அப்போதான் ஸ்கேம் பண்ணாலுமே நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அண்ட் அவரோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் தான். இப்போ இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் அந்த மொபைல் போன் கொடுத்த ஒரிஜினல் ஓனர் இன்சைட் யூஏ இருக்காரா ஆர் அவுட் சைட் யூஏ இருக்காருன்னா கூட தெரியாது. சோ எப்பவுமே டுபிசெல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட வாங்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ஆப்போசிட் பர்சனோட ப்ராடக்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட எமிரேட்ஸ் ஐடிய வாங்காம பார்க்காம செக் பண்ணாம நீங்க ஒரு ப்ராடக்ட அடுத்தவங்க கையில இருந்து வாங்காதீங்க. கண்டிப்பா ஸ்கேம்ல மாட்டிப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, டுபிசெல்ங்கிறது யுஏஇ கவர்மெண்டால ஆதரைஸ் பண்ண ஆப் கிடையாது. யுஏஇ கவர்மெண்டால ஆதரைஸ் பண்ண ஆப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க ப்ராடக்ட்ஸை வாங்குறதா இருந்தா அதன் வழியா வாங்கிக்கோங்க. ஸோ இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி யுஏஇ. நன்றி, வணக்கம்.